வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்த்துட்டோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பார்த்துட்டோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் பார்த்துட்டோம். அடுத்ததாக அதில் இருக்கிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நோ பேசிவ் ஃபார்ம். ஓகே, இப்போ அடுத்ததாக பாஸ்ட் டென்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வேர்ப் டு வந்திருக்கு பாருங்கள். இதனுடைய மெயின் வேர்ப் என்ன? ரூட் வேர்டு ரைட். அப்போ அங்கே ரைட்டு வரல, என்ன வந்திருக்கு? அதுக்கு அடுத்ததாக உள்ள ரோட் வந்திருக்கு. அப்போ இதை வச்சு தான் இந்த சென்டென்ஸு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இப்போ பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துட்டாங்கிறதுனால உங்களுக்கு தெரியும். எக்ஸாமில் அப்படி என்ன டென்ஸ்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ வேர்பை வச்சு தான் அது என்ன டென்ஸ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு எப்படி பேசிவ் வாய்ஸில் எழுதணும் அப்படின்னா, அந்த பக்கம் பாருங்கள். ஆப்ஜெக்ட்டு, அதாவது ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸாக எழுதும்போது லாஸ்ட்டில் உள்ளவங்க ஃபஸ்ட்டில் வருவாங்க, ஃபஸ்ட்டில் உள்ளவங்க லாஸ்ட் போயிடுவாங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வாஸ் போட்டுக்கோங்க, ப்ளூரலாக இருந்தால் வேர் போட்டு வேர்ப் 3 தான் போடணும். பேசிவ் வாய்ஸ் ஃபுல்லாகவே வேர்ப் 3 தான், அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் எழுதும்போது இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, இவங்களை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இவங்க இங்கே வந்துடுவாங்க, இவங்க இங்கே போயிடுவாங்க. அப்போ ஏ சாங், இது சாங். ஏ சாங்கிறது ஒன்று சிங்குலர், அதனால் வாஸ் போடுறோம். வாஸ் போட்டுட்டு வேர்ப் 3, இதில் என்ன வேர்பு? ரோட்டு. இப்போ ரைட், ரோட், ரிட்டர்ன். ரிட்டர்ன் தான் வேர்ப் 3. அவ்வளோதாங்க. இப்படியே வேணாலும் விட்டுடலாம், இல்லை ஃபுல்ஃபில்லாக பண்ணணும்னா அந்த ஷீ அங்கே கொண்டு போயிடலாம். பை, அந்த ஷீக்கு முன்னாடி பை போட்டு ஷீ வந்து ஹர்ரா மாறிடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எ சாங் வாஸ் ரிட்டன் பை ஹர். ஓகே, எ சாங் வாஸ் ரிட்டன் பை ஹர். ஒரு பாட்டு அவளால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹி ஏட் அன் ஆப்பிள் எஸ்டர்டே. அவன் நேற்று ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இதை இப்போ பேசிவ் வாய்ஸில் மாற்றணும். இவங்கள தான் பின்னாடி கொண்டு வர போகிறோம். ஓகே, அப்போ an apple, an apple, ஆப்பிள்ங்கிறது ஒன்று. அப்போ வாஸ். ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வாஸோ வேரோ போட்டு வேர்ப் 3 போடணும். an apple was, அடுத்தது வேர்ப் 3 வரணும். eat, ate, eaten. an apple was eaten by, the he வந்து himமா மாறிடும், by him yesterday. நேற்று அவனால் ஒரு ஆப்பிள் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது இப்படி தான். இன்றைக்கி இந்த பாஸ்ட் டென்ஸில் உள்ள எல்லா ஆக்டிவ் வாய்ஸும் பார்த்துடலாம். ஓகே, ஒரே வீடியோவில். அடுத்தது பாருங்கள், சென்டென்ஸை வச்சு நம்ம அது என்ன டென்ஸுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். த செஃப் வாஸ் ப்ரிப்பேரிங் த டின்னர். ப்ரிப்பேரிங் வேர்பு கூட ஐஎன்ஜி வந்தாலே அது ஏதோ ஒரு கண்டினியூஸ் டென்ஸு தான். ஒன்று ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இல்லைனா பாஸ்ட் கண்டினியூஸ், இல்லைனா ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது எந்த கண்டினியூஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ஹெல்பிங் வேர்பை பார்க்கணும். ஆக்சிலரி வேர்புன்னு சொல்கிறது ஹெல்பிங் வேர்பை பார்க்கணும். இந்த இடத்துல இஸ்ஸோ ஆமோ ஆரோ வந்திருந்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்கிறது வாஸ் வந்திருக்கு. இப்போ வாஸ் வேர் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு தான் வருவாங்க. அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் டென்ஸ் இருக்குது. ஓகே, சென்டென்ஸ் இருக்குது. இதை நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்தோம் இல்லைங்களா. பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாஸோ வேரோ போட்டு வேர்ப் 3 போடணும்னு பார்த்தோம்.
கண்டினியூஸ் டென்ஸ்னாலே கட்டாயமாக பீயிங் ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம பீயிங் ஆட் பண்ணணும், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸுங்கிறதுனால பீயிங் ஆட் பண்ணுறோம். சேம் வாஸ் வேர் போட்டு அதுக்கப்புறம் பீயிங் ஆட் பண்ணி அப்புறம் verb 3 போட போகிறோம். இப்போ பாருங்கள், த டின்னர் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. லாஸ்ட்டில் உள்ளவங்க தானே ஃபஸ்ட்டு வருவாங்க. த டின்னர், அதுக்கப்புறம் வாஸோ வேறோ. டின்னருங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ வாஸ். த டின்னர் வாஸ் போட்டோமா, அதுக்கப்புறம் பீயிங் கட்டாயம் ஆட் பண்ணணும். பீயிங் அப்புறம் verb 3. இல்லை verb என்னது? ப்ரிப்பேர். அது கூட ஈடி ஆட் பண்ணுறோம், ப்ரிப்பேர்டு. ஓகே, ப்ரிப்பேர்டு, அவ்வளோதாங்க. இந்த verb 3லாம் வந்து நம்ம verb வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த டின்னர் வாஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு பை த செஃப், அவ்வளோதாங்க. அப்போ இந்த டின்னர் வந்து செஃப்பால் ப்ரிப்பேர்ட், அதாவது தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த டின்னர் வாஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு பை த செஃப். அப்போ இதனுடைய இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பின்னாடி உள்ளவங்க முன்னாடி வந்துடுவாங்க. த டின்னர் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வாஸ், அதுக்கப்புறம் பீயிங் சேர்த்து தான் verb 3 போடணும். இப்போ எந்த டென்ஸு வந்தாலும் verb 3 தான் வரப்போகுது. ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் கண்டினியூஸ் டென்ஸுனாலே கட்டாயமாக வேர்புக்கும், அதாவது ஹெல்பிங் வேர்புக்கும் பக்கத்தில் பீயிங் ஆட் பண்ணி தான் அதுக்கப்புறம் verb 3 போடணும். அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதுவுமே ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். வாஸோ வேறோ வந்துருதுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிவு பண்ணிட்டோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் பேசிவ் வாய்ஸுக்கு. அப்போது ஃபுட்பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபுட்பால், லாஸ்ட்டில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க பேசிவ் வாய்ஸுக்கு. ஃபுட்பால் எழுதிட்டோமா? ஃபுட்பாலுங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டு. அப்போ வாஸ், ஃபுட்பால் வாஸ். வாஸுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? பீயிங். பீயிங் பிளேயிங். அப்போ ப்ளே தான் மெயின் வெர்பு. ப்ளே, பிளேடு, பிளேடு. இவங்க தான் verb 3. இப்போ verb 3க்கும் ஹெல்பிங் வேர்புக்கும் இடையில கட்டாயம் பீயிங் ஆட் பண்ணணும். பை தெம், அவ்வளோதான். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து அடுத்த சென்டென்ஸு. இது என்ன டென்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. தே ஹேட் கிளீன்டு த கார். இது வேர்பு, அதாவது verb 3. இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்பு இருக்குது, ஹேட். ஹாவ், ஹேஸு ப்ளஸ் verb 3 வந்தால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. verb 3க்கு முன்னாடி ஹேடு வந்திருந்ததுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்போ இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்துட்டோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவலாக சேம் இதுதான் ரூல்ஸ் தான். த காரை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. த கார், இந்த காருங்கிறது சிங்குலர் சப்ஜெக்டு. அப்போ இந்த அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வந்தாலும் கண்ணை முடிக்கிட்டு சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஹேடு பீன் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஹேடுக்கும் இந்த கிளீன்டுக்கும் நடுவில் பீனுங்கிற வார்த்தையை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இங்கே நம்ம. ஓகே, அப்போ ஹேடு பீன், இந்த கிளீன்டு அப்படியே தான் வரப்போகுது. ஏன்னா அது ஏற்கனவே verb 3ல் தான் இருக்குது. பர்ஃபெக்ட் டென்ஸுனாலே verb 3 தான். கிளீன்டு பை them, அவ்வளோதாங்க. ஓகே, இதுதான் பேசிவ் வாய்ஸுக்கு எல்லான ஆர்டர் வந்து, அதாவது வேர்டு ஆர்டர். நம்ம இயல்பாக எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லுவோம்னா சப்ஜெக்டு ஹேடு ப்ளஸ் verb 3 சொல்லுவோம். பேசிவ் வாய்ஸை மாற்றும் போது
இந்த verb 3க்கும் ஹேடுக்கும் முன்னாடி பீன் சேர்த்துக்கிறோம். முன்ன பீயிங் சேர்த்தோம். பீயிங் வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். பீன் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் பீன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். verb 3 do. ஓகே, டூவோட verb 3 தான் done. he had done the project. அப்போ இந்த ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். எது வந்தாலும் சேம் அதே தான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பீன் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பீன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது verb 3 தான், அதனால் டன்னு அப்படியே வச்சுக்கலாம். டன் பை ஹிம், அவ்வளோதான். அந்த ப்ராஜெக்ட் வந்து அவனால் முடிக்கப்பட்டது, செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதாங்க. அப்போ பாஸ்ட், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. அதுபோல் பாஸ்ட் டென்ஸுக்கும் லாஸ்ட்டில் உள்ள பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் ஃபார்ம் கிடையாது. இன்றைக்கி பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.